வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யாவை விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ தட் நேத்திருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்லேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் சௌந்தர்யா ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன, அவங்கள இந்த மாதிரி வந்து லைக் கார்னர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி. நாட் ஒன்லி விஜய் சேதுபதி சார், ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக வந்து திரும்புகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். நேற்று லைக் சிவகுமார் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஆனந்தி அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே சாஞ்சிட்டு மஞ்சரி மேலே சாஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட்டை வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் வந்து அதை நோட் பண்ணிட்டு ஷார்ட் ஆனந்திக்கு வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆனந்தி அப்படியே பயந்து எழுவாங்க. எழுந்ததுக்கப்புறம் சார் அப்படின்வாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார் அவர் கேட்டுட்டு இருக்கேன் சார், அவர் பேசுறது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்ன சௌந்தர்யா மாதிரி பண்ணுறீங்களா, சௌந்தர்யா தான் வந்து ஏதாவது பேசும்போது படுத்துட்டு சாஞ்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன் அவங்கள மாதிரி பண்ணுறீங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா நிறையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சௌந்தர்யா பக்குன்னு என்னடா அது சிவனே உட்காந்துருந்தோம் நம்மளே இழுத்து விட்றாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்பயே வந்து ஒரு ஸ்பார்க் அடிச்சுது. ஸோ தட் மேபி இன்றைக்கி நடந்த அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அது மேபி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பேசும்போது வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியர்டாக இருக்கும் சம்டைம். ஸோ அதை தான் வந்து அங்கே மீன் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. உடனே வந்து ஆனந்தி வந்து சொல்லுவாங்க, இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சிவகுமார் பார்த்துக்கோங்க, நீங்கள் சொல்கிற கதை இல்லை நீங்கள் பேசுகிறது வந்து சுவாரஸ்யமாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். பட் ஆனந்திக்கு இல்லாமல் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து ஒரு வார்னிங்காக தான் இருந்தது. ஏன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து கேட்டார், இந்த மாதிரி சாஞ்சி கேட்டுட்டு இருந்ததும். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வார்னிங்காக இருந்தது ஃபார் ஆல் த ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் ஆல்சோ சௌந்தர்யாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது நம்மளே டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஸ்பார்க் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அது முடிஞ்சதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் அண்ட் தென் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து லைக் டார்கெட் பண்ணது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். லைக் விஜய் சேதுபதி சார் வந்து சௌந்தர்யா பண்ணுறத எந்த அளவுக்கு உங்களை வந்து பாதிக்கும், எந்தெந்த விஷயங்களில் வந்து உங்களை பாதிக்கும், ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறது வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆனந்தி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயம் வந்து நாங்கள் சொல்லுவோம், அது டிசிஷன் ஓகே தான், உங்களுக்கு ஓகே தான், ஆனால் இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ரியாக்ஷன் அப்படின்றத அப்பட்டமாக சொல்லுவாங்க. சௌந்தர்யோட ரியாக்ஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க சார், திடீர்னு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இவங்க வந்து பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வால்மெண்ட்டே, அதாவது நம்ம எதிரில் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து சௌந்தர்யா பக்கம், அதாவது சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக திரும்பினது வந்து அவங்களுக்கே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் விஜய் சேதுபதி சாரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்பார், சரி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இதுவாக இருக்குது, ஸோ அவங்க பண்ணது யார் யாருக்கெல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து கையை தூக்குவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து என்னடா அது போன வாரம் வரையும் நல்லா பேசியிருந்தாங்க, திடீர்னு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து இவங்க டார்கெட் பண்ணப்படுவாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஹோஸ்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு எதிராக இருக்காங்க, இல்லை சௌந்தர்யா அந்தளவுக்கு பெருசாக இந்த வாரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அதனால தான் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்றதும் வந்து தெரியல. ஸோ ஷோ ஃபுல்லாக பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வாரம் ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுவோம், என்ன விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக போதா இல்லை வந்து ப்ளஸ்ஸாக போதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சௌந்தர்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.